ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. அது என்ன சேலஞ்சு அப்படின்னா, நான் இன்றைக்கி சமைக்கணும், அவங்களுக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் புரட்டாசி மாதம் என்ன சமைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நான்வெஜ்ஜாக இருந்தால் கொஞ்சம் சமாளிச்சிடலாம், வெஜிடேரியனாக இருக்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்குது. வாங்க என்ன செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன செய்கிறதுன்னு தெரில. சரின்னு ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வச்சுக்கலான்னு சொல்லி நான் ஆலக்கில் ரைஸ் எடுத்திருக்கேன். 3 வகையான சாதம் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் 3 ஆளுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் கணக்கு தான் இது வரும். இது 3வது ஆளுக்கு. சப்போஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் அதுக்கான ரைஸ் இது. இப்போ 3 ஆளுக்குனா டம்ளர் அந்த கணக்கு, அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம். இப்போது தண்ணி அதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கணும். ஆக்சுவலாக இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம டேப் வாட்டரை வச்சே வாஷ் பண்ணியிருக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக ஸ்ட்ரைட்டாகவே நான் குக்கரில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் டேப் வாட்டர்லேயே அலசிட்டு 3 அப்படியே டபுளாக நீங்கள் தண்ணி ஊற்றணும். நீங்கள் குடிக்கிற வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு தான். ஒரு சில பேர் சால்ட் ஆட் பண்ண மாட்டாங்க, நாங்கள் சால்ட்டை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுன்ற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி திருப்பி இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். பெரும்பாலும் குக்கரில் சமைக்காதீங்க, வடிக்கிறது தான் நல்லது ஹெல்த்துக்கு. என்கிட்ட குக்கர் தான் இருக்குது, அதனால் நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன். பாட்டமில் ஒரு தட்டு வைக்க மறந்துடாதீங்க, எப்போவும் அடி பிடிக்கும். அதுக்காக பாட்டமில் ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி குடிக்கிற தண்ணியை பயன்படுத்திக்கலாம். அந்த தட்டை சென்டராக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது மேலே வைக்கிற பாத்திரத்தில் இருக்கிற ரைஸ் ஈக்குவலாக இருக்கும். இல்லாட்டி ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கும், வெளியே சிந்தி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வச்சுருக்கேன், அதை அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லிட்டு போட்டு மூட போகிறோம் குக்கர் டாப்பை. இதுக்குள்ளே இருக்கிற கேஸ்கெட்டு போட மறந்துடாதீங்க. கேஸ்கெட் போடும்போது லேசாக தண்ணியில் நினச்சிட்டு போடுங்க, இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. விசில் போட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது லாக் ஆகிடுச்சான்னு உங்களுக்கு தெரியும். செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ரைஸ் வேகணும். 3 வகையான சாதத்தில் ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் செய்யலான்னு நான் பிளான் பண்ணேன். இது சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதுவே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிடுச்சு. லெமன் சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகா, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி அங்கே இருக்குது. லெமனை இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. கையில் புளிஞ்சிக்கிட்டாலும் ஓகே தான், இந்த மாதிரி புளிஞ்சிக்கிறது பெட்டரு. கொஞ்சம் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை எடுத்து பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கொத்தமல்லி நான் கொஞ்சம் நிறையா எடுத்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சாதம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது தான் புளியோதரை பேக்கெட்டு ரெடியாகவே இருந்தது வீட்டில், அதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பிராண்டோடைய சாதம் எப்படி இருக்குன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை கவனிங்க. தயிர் பேக்கெட்டு, தயிர் சாதம். இவ்வளோதான் என்னால் சேலஞ்ச் இன்றைக்கி மீட் பண்ண முடியும். இதையே நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம். குக்கர் விசில் முடிய போது, லாஸ்ட் விசில் இது. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. டோட்டலாக இப்படி எடுத்து விட்டுக்கிட்டு பார்த்தோம்னா எல்லா ஸ்டீமும் வெளியே போயிடும். ஆவியெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் நம்ம தாராளமாக பொறுமையாக திறக்கலாம். திறக்கும் போது முகத்தை பார்த்து திறக்காத மாதிரி திறந்துக்கோங்க. ஓரளவுக்கு ரைஸ் வெந்துருச்சு, கொல கொலன்னு இல்லாமல் வெரைட்டி ரைஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி சாதம் வெந்துருச்சு. இது இந்த மாதிரி ஒரு பேசினில் எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க.
ரொம்ப நேரம் கிண்டாதீங்க, ரைஸ் உடஞ்சிருது. லைட்டாக மட்டும் கிண்டிக்கங்க. இந்த மாதிரி ஒரு பேசினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் சாதம் வந்து ஆறி இருக்கணும். அந்த ஆவியோடு இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது கட்டி கட்டியாக ஆகிடுது. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு வடை சட்டி எடுத்துருக்கோம். இந்த வடைச்சட்டிக்கு எதுக்கு வடைச்சட்டின்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. ஒரு வேளை வடை சுடுறதுனால எதுக்கு வடைச்சட்டியான்னு எனக்கு தெரில. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வடைச்சட்டியில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஊற்றாதீங்க. ட்ரையாக இருக்கிற டைம்லேயே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. அங்கங்கே லேசாக கருப்பாக தெரியும். அந்த டயத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா திடீர்னு புகஞ்சி வந்துடும். இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும். இந்த வந்திருக்கு பாருங்கள், கருப்பா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ பாத்திரம் சிங்கில் போய் விழுவுதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். அதையும் நான் தான் கழுவணும் இன்றைக்கி. அதுவும் என்னோடய சேலஞ்சு தான். நெக்ஸ்ட் வெரைட்டி என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இது ரெடிமேடு மிக்ஸ் அப்படிங்கிற புளியோதரைனால ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அந்த வடைச்சட்டியில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அந்த வடைச்சட்டியில் இந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் வரும். இது ஒன்றும் இல்லை, அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சம் சிம் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு உள்ளே கொட்டி கிளறணும். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பவுடரை ஃபுல்லாக அதில் கொட்டிக்கோங்க. அந்த காஞ்ச எண்ணெயிலே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பில். இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கிண்டி வச்சுருக்கிற புளியோதரை பொடியில் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆறி வச்சுருக்கிற ரைஸில் கொஞ்சம் எடுத்து இந்த புளியோதரை மிக்ஸோடு சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஒரு டிஷ் ரெடி ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நல்லா தாராளமாக லூஸாக செய்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தயிர் இப்படி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. போதும் அந்த பேக்கெட்டில் அவ்வளோதான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இப்போது கடுகு பச்சை மிளகா போட்டு தாளித்து வச்சது இருக்குது, அதை மட்டும் இதில் போட்டுக்கலாம். தயிர் சாதம் ரொம்ப சிம்பிள் தான். இதிலே இன்னொரு வகையை வேறு செய்கிறாங்க ஒய்ஃப். அது எப்படின்னு இன்னொரு நாள் நான் கற்றுக்கிட்டு அதை ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணித்தரேன். அதை பாருங்கள். அது எல்லோ கலராக இருக்கும் தயிர் தாளித்தது. லேசாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆற வச்சுருக்கிற ஒயிட் ரைஸில் இன்னும் கொஞ்சம் இருக்கும். அந்த கொஞ்சத்தை நீங்கள் தயிர் சாதத்துக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ணிக்கோங்க.
கிண்டிக்கிட்டே வாங்க. இதை நீங்கள் சூட்டாக போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அது கட்டி கட்டியாக ஆகியாந்துருக்கும். நமக்கு நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இப்படி ஆறுனதுக்கப்புறம் எடுத்து போட்டதுனால நம்ம உதிரியாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். தயிர் அதிகமாகிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் இந்த இருக்கிற சாதத்தை நீங்கள் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு, சரி எல்லாத்தையும் தயிர் சாதமாகவும் பார்த்திக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நான் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிச்சம் சாதம் இருக்குதுன்னு சொல்லி தயிரில் போட்டோம் இல்லையா, இப்போ தயிர் கம்மியாகிடுச்சு, சாதம் அதிகமாகிடுச்சு. ஸோ இன்னொரு பேக்கெட் ஒன்று வாங்கினேன். அதில் இருக்கிற தயிரை கொஞ்சமாக இப்போ யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லூஸாக, நம்ம சமைக்கும் போது எப்படியும் ரீஒர்க் நிறையா வரும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நம்ம ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சமையல் ரகசியம். இந்த தயிர் சாதமில் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மாதுளம்பழம், முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட அது ஃப்ரூட்ஸ் இல்லை, இது சடனாக பிளான் பண்ணதுனால இதை வச்சு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். இப்போது ஒரு சில இடத்துல பிரச்சனை நடக்கும்போது அங்கே இருக்கிற வட்டார மொழிகள் என்னவாக இருக்கும், தைரியம் இருந்தால் வா, தில் இருந்தால் மோதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம எல்லாம் என்ன நினச்சிருக்கோம், சென்னை பக்கம்லாம் வந்து நெஞ்சில் மஞ்சா சோறு இருக்குதா இருந்தால் மோதிப்பார் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம அந்த மஞ்சா சோறு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த சென்னை வாசிகள் எதுக்கு அந்த இடத்துல மஞ்சா சோறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் சென்னை வாசிகள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம குக்கிங் எப்படின்னு பார்ப்போம். ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதே ஆயில் தான். ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையானமோ அந்த ஆயிலை ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம பொரிய விட்டுக்கலாம். இதில் கடலைப்பருப்பு போடுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில, மறந்துடுச்சு. அதனால் நான் கடலைப்பருப்பு போடலை. உங்களுக்கு அந்த மாதிரி போடணும் அப்படின்ற மாதிரி யாருக்கா தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நான் கீறி போட்டிருக்கேன். இதோட எசன்ஸும் அதில் இறங்குற மாதிரி. ஒரு சில பேர் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க சாதத்தில், நான் இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது சாதத்தோடையே மிக்ஸ் ஆகி வர்றதால ஒரு சில பேருக்கு அப்படியே சாப்பிட்ருவாங்க, ஒரு சில பேர் ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்குறது நல்லதில்லை, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். எண்ணெயோடு இந்த ரெண்டும் பொரியட்டும். லேசாக மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எத்தனாவது கரண்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணும், புளிஞ்சு வச்சுருக்கிற லெமன் அதை எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் வச்சுருப்பீங்க, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. நான் ஹாஃப் லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பேருக்கு சமைக்கும் போது ஹாஃப் லெமன் போதும். சிம்லேயே வச்சு எப்பயுமே சமைங்க. உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு தான். ஆல்ரெடி ரைஸில் கொஞ்சம் போட்டிருப்போம் நாங்கள், அதனால் இப்போ கொஞ்சமாக தான் போடுறேன். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் ஓவரு. சிம்மில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே நானே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து இது கண்ணுக்கு தென்பட்டுச்சு. வேர்க்கடலையை உள்ளே கொட்டிக்கோங்க. கூடவே ஆற வச்சுருந்த ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சாதத்தை எடுத்துக்கோங்க. சாதத்தை வச்சு கிளறிக்கோங்க. இன்றைக்கி நான் ரசம் பண்ணல, வெறும் இந்த 3 ரைஸ் செய்கிறதுக்கே எனக்கு டயர்டாகி போச்சு. இப்போ தான் அவங்க சேலஞ்சுன்றது நமக்கு என்னென்னு புரிய வருது. லைட்டாக லேசாக அப்படி கிளறிக்கிட்டே வாங்க. அந்த மஞ்சா சோறு கமெண்ட் தெரிஞ்சவங்க, அதோட அர்த்தம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு, கலரும் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கேயும் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தலை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலை மட்டும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கொத்தமல்லி இருந்தாலும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மிஸ்டேக்கு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொத்தமல்லி குறைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்ச் ஏற்றுக்கிட்டு நான் சமைச்சிட்டேன். சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஊறுகாய் வச்சா ரொம்ப சிம்பிளாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் இன்னொரு மாதிரி யோசித்தேன். இருக்கிற பொருள் வச்சு ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு. அப்படி யோசிக்கிறப்ப நமக்கு மைண்டில் ஃப்ளாஷ் ஆனது ஸ்டார் அப்பளம் இருக்குது. சரி, நம்ம அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். நல்ல ஐடியாவாக தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. சரின்னு ஆயில் ஊற்றி வச்சு அது பொரிஞ்சு வர்ற அளவுக்கு ஆயில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுதான் அந்த அப்பளம் போட்டாச்சு, பொரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், சேலஞ்ச் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ். சிம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. கலர் மாறுது பாருங்கள். சிம்லேயே வச்சு பொரிச்சிட்டு அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் பொரிஞ்சு வந்துருச்சு. சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கவலை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பத்தலைன்னா ஊறுகாய் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே நம்மளாம் சமைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே தான் பாருங்கள். இதுதான் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன். லெமன் ரைஸ், புளியோதரை, தயிர் சாதம், அப்பளம், வெரைட்டி ரைஸ். இதில் அந்த எம்டிஆரில் செஞ்ச பிராண்டு புளியோதரை மட்டும் கொஞ்சம் இனிப்பாக இருந்தது. என்னோடய முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.